Students, lesson 13 question number 5. Identify compounds A, B and C in the following sequence of reaction. The second subdivision நம்ம பார்க்க போறோம். First compound benzene diazonium chloride. This is treated with copper cyanide which gives A. Okay, first compound என்ன? A. This compound on hydrolysis, acid hydrolysis, H plus போட்டிருந்தாங்கன்னா acid hydrolysis gives compound B. This compound B is treated with ammonia to give compound C. So they ask us to identify A, B and C. Compound A is benzene diazonium chloride. The benzene diazonium chloride இருக்கக்கூடிய the radical that is chloride இந்த cyanide replace பண்ணிட்டு cyanide அங்கே வந்து உட்காந்துக்குது, நைட்ரஜனையும் என்ன செய்யுது, எலிமினேட் பண்ணிடுது. அப்போ அந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்ஸ்? சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஓகே, ஸ்டெப் ஏல என்ன ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது? சாண்ட்மேயர் ரியாக்ஷன். அப்படியே பார்த்து எழுதுருங்க. C6H5 N2 போயிடுது, சிஎலுக்கு பதிலாக இந்த காப்பரில் உள்ள சிஎன் வந்து ஆக்குப்பை பண்ணிடுது. Okay, so what is the name of this compound? Cyanobenzene. That is compound A is what? Cyanobenzene. Cyanobenzene என்ன செய்கிறோம்? Acid hydrolysis. Okay, so water in the presence of H plus ion. Acid hydrolysis takes place. அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய cyanide group என்னவாயிருது? ஆசிடாக மாறிடுது. சரியா? So this C6H5 the cyanide CN என்னவாயிருது? ஆசிட் குரூப்பாக மாறிடுது. வாட் இஸ் ஆசிட்? COOH மாறிடுது. அப்போ அந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம்? ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் பி. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது. வாட் இஸ் தட் காம்பவுண்ட்? பென்சோயிக் ஆசிட். இப்போ இந்த பென்சோயிக் ஆசிடும் இந்த பென்சோயிக் ஆசிடை அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறோம். வாட் இஸ் தட்? த நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் அமோனியா. அமோனியாவில் NH3 இருக்குது, இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ HNH2வாக எழுதுகிறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த OHும் அமோனியாவில் உள்ள இந்த ஹைச்சுமா மைனஸ் H2Oவாக எலிமினேட் ஆகிடுது. ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதுவோம். C6H5 இங்கே CO இருக்குது. இதை இப்படி எப்படி எழுதுகிறோம்? C டபுள் பாண்ட் ONH2. ஸோ வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட்? காம்பவுண்ட் C. இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? காம்பவுண்ட் C. இது ஒரு அமைட். ஓகே, COவும் NH2 இருந்தால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை என்ன சொல்கிறோம்? அமைட் அப்படிங்கிறோம். ஸோ ஃபினைல் குரூப் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம்? பென்சமைட். நவ் ரைட் த காம்பவுண்ட்ஸ். So what is compound A? Cyanobenzene. Cyanobenzene என்ன? C6H5CN. What is this otherwise called? Cyanobenzene. What is compound B? C6H5COOH. What is this name of the compound? Benzoic acid. Compound B என்ன? Benzoic acid. C6H5COOH benzoic acid. What is compound C? Benzamide. What is compound C? Benzamide. C6H5C double bond O NH2 is called as what? Benzamide. So compound C is benzamide. Okay, so these are the answer for this second subdivision.